எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு குட்டியாக ஒரு அறுவடைங்க. சுற்றி பார்க்கலாங்களா? இது நித்திய கல்யாணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அவரை வந்து கொடியை தான் காமிக்கிறேன். பந்தல் வந்து நம்ம செவுத்துல வச்சு அதுக்கப்புறமா குச்சி ஊனி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு செடி தான் இருக்குது. இது வந்து 1 மாதம் ஆகுது. ஆனால் இருந்தாலும் இன்னும் காய் கொடுக்குது. இன்னும் பூ வச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த கொடியில் வர அந்த நுனியில் வரதை வந்து கட் பண்ணி விட அடுத்து வந்து நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து பூ வைக்க வைக்க நமக்கு காய் இன்னும் அதிகமாக தானங்க கிடைக்கும். அதனால் சுற்றி அந்த பக்கமும் நல்லாவே படர்ந்துருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதை அறுவடை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் விதைக்கு கொஞ்சம் விட்டுருக்கோம். அடுத்து நம்ம பூசணி பார்க்கலாம். எங்களுதில் வந்து பூசணி வந்து வீட்டுக்கு தேவையானதுக்கு அதிகமாகவே கிடச்சிச்சிங்க. இது வந்து நாட்டு ரக பூசணி. நமக்கு நாட்டு ரக பூசணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் விதை போட்டதும் எனக்கு தெரில. ஆனால் ஏற்கனவே காயிலிருந்து நான் ஒரு காய் யூஸ் பண்ணிவிட்டு அதை போட்டதில் தான் எனக்கு வந்து இந்த பூசணி கொடியே வளர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணி பாருங்கள். இதுவே வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு இந்த ஒரு பூசணியில் பாதி தாங்க தேவைப்படும். இப்போ இன்னொரு பூசணிக்காவும் இருக்குது பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி இருக்குது. இது புது வகையாக இருக்குது. இது என்னன்னு பாருங்கள். இது வந்து புது ரகமாக இருக்குதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்களா, ஒரே இடத்துல 2 வகையாக இருக்குது பூசணி. இது எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளாக ஒரு விதைச்சி இந்த மாதிரி காயை அறுவடை பண்ணும்போது ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே இதை பண்ணுங்கம்மான்னு என் பொண்ணு வந்து நின்றுட்டா. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பூசணியை அறுவடை பண்ணோம். அப்படியே உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கருவேப்பிலை வந்து இருக்கிறதெல்லாம் நான் காலி பண்ணிட்டேன். இப்போது பாகக்காய் கொடி வந்து வளர்ந்துட்டுருக்குது பெரண்டை. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்குதுங்க. இது வந்து மழை வர டயத்தில் நல்லாவே தழைஞ்சு வந்துடும். இப்போது மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வாடி போன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சாண உரம் கொடுக்கவும் நல்லாவே அதுவும் நல்லா தழைச்சி வந்துருச்சு. மிளகாய் விதையும் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. அதே மாதிரி பூசணி விதையும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இதை வந்து தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.